அந்த பையன் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய பேர்கிட்ட பண்ணியிருக்காரு, நிறைய காரு, லாரி, ஜீப்பு, பஸ்ஸு, என் படத்துல நிறைய படம் பண்ணியிருக்காரு. நான் நல்லா தெளிவாக பண்ணுற பையன் தான். விதியா என்ன அப்படிங்கிறது தெரியல. பொதுவாக மக்களே என்னன்னா சாவுனா அந்த தெருவில் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க 4-5 பேர் தான் நிற்கிறாங்க, வேறு யாரும் இல்லை. வருவாங்க, மாலை போட்டு போயிடுவாங்க, நிற்க கூட பார்க்க மாட்டாங்க. அப்போல்லாம் இல்லை, ஏதோ அவங்க வீட்டில் இறந்துட்டு போன மாதிரி கடைசி வரைக்கும் நின்று சுடுகாட்டு வரைக்கும் போயிட்டு வருவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. அது மாதிரி தான் இதுவும் அப்படி தான் ஆகிட்டாங்க. நாளை உனது நாளுங்கிற படம் கேப்டன் 2 போட்டு பண்ணார். சம்மர் சால்ட் அடிக்கும்போது விழுந்து கழுத்து ஸ்பாட்டில் உடஞ்சி ஸ்பாட்டில் ஆகும். அவர் வந்து நடந்து போகும்போது சம்மர் சால்ட் அடிப்பார். ரொம்ப சாதாரணமாக ஒர்க்கர், அவ்வளோ அழகான ஒர்க்கர். இறந்துட்டார். விஜயகாந்த் கதறி அழுதார். பெரிய ஆக்ஷன் ஹீரோ காரணம் யார்? எங்கள் ஸ்டண்ட் நடிகர்கள் தான். அவங்க தான். அவங்க வந்து ஒரு அடி அடித்தாக்க 10 டர்ன் அடிச்சு விடுறது எங்கள் ஸ்டண்ட் நடிகர்கள் தான். அப்போ அந்த இது யாருக்கு கொடுக்கணும் இல்லையா? அது கொடுக்கல. அந்த மாதிரி முன்னாடி மாதிரி மதிக்கவும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். சார் இப்போது தமிழகத்தில் சினிமா துறையில் வந்து பரபரப்பாக பேசப்படுறது இப்போ ரஞ்சித் அவர் இயக்கத்தில் வந்து ஸ்டன் மாஸ்டர் அவர்கள் உயிரிழந்தது சம்பவம். எப்படி சார் இது வந்து என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, காரணம் என்னன்னு சொல்ல முடியல. ஆனால் வந்து ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆக்சிடென்ட்டுக்கு வந்து சிஜியில் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. ஏன்னா இன்றைக்கி சிஜி வந்துருச்சு. முன்னாடி அதெல்லாம் கிடையாது. இப்போ நாங்கள் பண்ணுற காலத்தில் அது கிடையாது. நாங்கள் பைப்லாம் பற்ற வச்சு அடித்து உடச்சி அதில் சாமம் இல்லை பிழைப்போம். அது மாதிரி என்னது வாழ்ந்தாலும் சரி போனாலும் சரி தானே நாங்கள் பண்ணுவோம். இப்போ வந்து சிஜி இருக்கிறனால தேவையில்லாதது. ஆனால் இன்றைக்கி அனாவசியமாக ஒரு உயிர் தேவையில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு கடந்த சில மாதங்களாகவே இந்த வருடங்களாகவே சினிமாவில் வந்து படப்பிடிக்கும் போது ஸ்டன் மாஸ்டர் இறக்குறதெல்லாம் போயிட்டே இருக்குது. இதுக்கு எதுவும் பாதுகாப்பு எதுவும் இருக்குமா அந்த இடத்துல? இல்லை, போன வாட்டி நடந்தது என்னன்னாக்கா அவங்க வந்து பிரேக் பண்ணி சாப்பாட்டுக்காக போயிருக்கும்போது அந்த தம்பி ரோப் வைக்க போயிருக்காரு. அதில் இருட்டில் இருக்கிறதுனால அது கீழே பாரெல்லாம் இருக்க தெரியாமல் தவறி விழுந்துட்டார். அது வந்து விபத்து அப்படின்னு சொல்லலாம். இந்த இது வந்து ஒரு பெரிய என்ன சொல்ற ஒரு பெரிய ஆக்சிடென்ட் மாதிரி இந்த இது இப்போ நடந்தது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அப்படின்னு தான் நான் தோணுனேன். ஏன்னா அந்த பையன் சாதாவாக இது ஃபஸ்ட்டுலாம் பண்ணல, நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய பேர்கிட்ட பண்ணியிருக்காரு, நிறைய காரு, லாரி, ஜீப்பு, பஸ்ஸு, என் படத்துல நிறைய படம் பண்ணியிருக்காரு. நான் நல்லா தெளிவாக பண்ணுற பையன் தான். விதியா என்ன அப்படிங்கிறது தெரியல. இப்போ சிஜி வந்துருச்சுன்னு சொல்றீங்களா? சிஜி வந்துருச்சுன்னா இப்போ இது மாதிரி ஸ்டன் மாஸ்டருக்கு வேலை இருக்காது. அது ஓட்டுறது இறங்குறதுலாம் சன் நடிகர் தான் நடிக்கணும். அந்த ஷாட் மட்டும் தான் சிஜி பண்ண முடியும். இப்போ நமக்கு கார் வந்து அப்செட் ஆகுது, கார் பிறகுது, ஜம்ப் ஆகுது, அது மட்டும் தான் பண்ண முடியும். நீங்கள் உள்ளே இருக்கிறதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? அதெல்லாம் ஃபைட்டர்ஸ் தான் ஓட்டணும். ஓட்டு வரதெல்லாம் அதுவே ஓட்டினா காசு எங்கேயே போய்டும். ஒரு படம் எடுக்கிற காசு அது பண்ணணும். இல்லை, அதெல்லாம் கிடையாது. அந்த பர்டிகுலர் ஷாட்டுக்கு மட்டும் நம்ம வந்து போடலாம். ஃபைட்டர்ஸ் வந்து எல்லாமே பண்ணுறது ஃபைட்டர்ஸ் தானே. ஃபைட்டர்ஸ் இல்லாமல் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்கவே முடியாது. அவங்க இருக்கணும். அவங்க இல்லாமல் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி வந்து எந்த நாட்டில் இருந்தாலும் சரி ஆக்ஷன் படம் தான் முதன்மையாக நிற்கும். அது மாதிரி நம்ம சவுத் இந்தியாவுக்கே வந்து முதன்மையானது நம்ம ஸ்டண்ட் யூனியன் தான். அவ்வளோ உயிரை துச்சமான நடித்து பண்ணிவிட்டு அவ்வளோ பேர் புகழ் எடுத்தாங்க. எங்கள் நம்ம தமிழ் ஸ்டண்ட் நடிகர்கள். இந்த உயிர் போனதுங்கிறது கொஞ்சம்லாம் இல்லை, ரொம்ப வருத்தமாக தான். இது மாதிரி படப்பிடிக்கும் போது இந்த மாதிரி தைரியம் இறங்குறதுல என்ன காரணம்? ஒரு எப்படி ட்ரைனிங் எடுத்திருப்பாங்களா சார்? இப்போ உயிர் போனாலும் பரவாயில்லன்னு இறங்குறாங்கல்ல சார். எங்களை பொறுத்த வரைக்கும் கரணம் தப்புனா மரணம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக்ஷன் சொல்லிட்டாக்கா அது நாங்கள் ட்ரெயின் முன்னாடி ஓடி போவோம், யானை கூட சண்டை போடுவோம், புலி கூட சண்டை போடுவோம், சிங்கத்து கூட சண்டை போடுவோம். ஆக்ஷனுங்கிற குரல் மட்டும் எங்களுக்கு கேட்டுச்சுன்னா என்ன வேணால் பண்ணுவோம். ஃபயர் ஷாட்லாம் பாருங்க, அன்றைக்கெல்லாம் கோணி தான் சுற்றிருக்கும், உடம்புலாம் கோணி சுற்றிட்டு சொல்லிச்சு தடவை ஆக்ஷன் உடனே பற்ற வச்சு எரியும். ஒரு வெறும் அப்போலாம் வந்து ஒரு 200 300 தான் சம்பளமே. அதுக்காக உயிரே துச்சமான நினைக்கிறது தான் எங்கள் ஸ்டண்ட் நடிகர்கள். யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. இப்போ ஒரு இடத்துல காட்டுக்குள்ளே போவோம், போலீஸு பாதுகாப்பு இல்லாத மாதிரி இருக்கும், இல்லை வந்து அங்கே ரவுடி பசங்க நிறைய பேர் இருப்பாங்க, இல்லை காட்டு யானைகள் புலிலாம் இருக்கும்பாங்க. அந்த ஹீரோயினியை தூசு கூட படாமல் தன்னோட உயிர் போனாலும் பரவாயில்லன்னு நின்று கரங்கோத்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறது தான் எங்கள் ஸ்டண்ட் நடிகர். ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டெத்துக்கெலாம் அவங்களாம் வரவே இல்லை. அந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ஹீரோவை தான் வந்து வேறு யாரும் வரல. ஆனால் அந்த தம்பி எல்லாருக்கும் டூ போட்டிருக்காரு, எல்லா நடிகருக்கும் டூ போட்டிருக்காரு. வந்து பார்க்க கூட இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு பையனுக்கு கூட ஒரு ஒரு எதுவுமே இல்லையே அப்படின்னு. இப்போ உங்கள் சேனல் மூலியமாக கிடைக்கட்டும் அவங்களுக்கு. அந்த எல்லா ஹீரோக்களும் பார்த்துட்டு அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம். இப்போ நாங்கள் யாரையும் எதிர்பார்க்க மாட்டோம். ஸ்டண்ட் யூனியனை பொறுத்தவரைக்கும் யாரையும் எதிர்பார்க்கவே மாட்டோம். ஏன்னா எங்கள் தாய் வீடு எங்களை வந்து அப்படி பாதுகாக்கும்.
ஏன்னா எங்கள் அம்மா வர்றதுக்கு முன்னாடி எங்கள் ஸ்டண்ட் யூனியன் வந்து நிற்கும். ஒவ்வொரு ஸ்டண்ட் நடிகருக்கும் அவ்வளோ உதவி பண்ணோம். அதை நம்பி தான் நாங்கள் தைரியமாக செய்கிறோம். எங்கள் யூனியன் இருக்குது, எங்கள் யூனியன் எங்களை பார்த்துக்கோ, எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கோ அப்படின்னு தான் நாங்கள் செய்கிறோம். உயிர் போகுதுங்கிறது கொஞ்சம் ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்கும். எது போனாலும் சரி, கை கால் போனாலும் வருத்தம் தான். உயிர் போயிடுச்சுங்கிறது ஒரு மிகப்பெரிய, நீங்கள் சொன்ன மாதிரி மிக திறமையான ஒரு கலைஞனை திரைப்படத்துறை இழந்துருச்சு. ஓகே. இப்போ உங்கள் ஸ்டன் யூனியனுக்கு வந்து நடிகர் சங்கத்திலேருந்து ஏதாச்சும் உதவிகள் வருமா சார்? இது மாதிரி விபத்து ஏற்படும் போது? இல்லை, இது வரைக்கும் யாரும் கொடுக்கல. அப்படிலாம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அரசாங்கம் வந்து எங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு தரணும். எதனா ஒன்றுனா இன்சூரன்ஸ் போட்டு தரணும். ஏன்னா இன்சூரன்ஸ் எங்களுக்கு கிடையவே இல்லை. அது இப்போ இன்சூரன்ஸ் 1 கோடிக்கு பண்ணியிருந்தோம்னா அந்த தம்பி ஈஸியாக ஒன்றும் அவங்க குடும்பத்தை அதுக்கு பாதுகாக்கிற கரெக்டாக இருக்குல்ல, அதெல்லாம் எங்களுக்கு இல்லை. அதெல்லாம் அரசாங்கம் பண்ணி தரணும். அதே மாதிரி எல்லா நடிகர்களுக்கும் அந்த தம்பி டூர் போட்டிருக்காப்புல, வந்து பார்த்துருக்கலாம். பார்க்கல, சரி பார்க்கல பரவாயில்ல, ஏன்னா உதவியாவது பண்ணுவாங்களே பார்ப்போம். நீ இந்த ஸ்டன்னி அந்த மாஸ்டர் வந்து இறந்துட்டாங்க, அது பெரிய எதுவும் ஒரு தாக்கமே ஏற்படுத்தலையா சார்? எல்லாமே அதை பேசாமல், சினிமா துறை பெரிய நடிகர்கள் எதுவுமே அறிக்கை விடாமல் அப்படியே மறைச்சிட்டாங்க. விஷால் சார் விட்டார், மற்றபடி யாரும் விடலை. ஏன்னா எம்ஜிஆர் இருந்தால் சொல்லியிருப்பாரு, கேப்டன் இருந்தால் சொல்லியிருப்பாரு, நெப்போலியன் இருந்தால் உடனே ஓடி போய் எங்கே நிற்பார். இப்போ அது எல்லாம் குறைஞ்சி போச்சு. அதாவது என்ன சொல்கிறது, பாசம் குறைஞ்சி போச்சா, இல்லை அந்த பண்பு குறைஞ்சி போச்சா? முன்னாடி சாவுனா, ஒரு தெரு சாவுனா எல்லாரும் லீவ் போட்டு அந்த வீட்டில் நிற்பாங்க. படப்பிடிப்பே ரத்து பண்ணுவாங்களா? ஆமாம். இப்போ பொதுவாக மக்களே என்னென்னா, சாவுனா அந்த தெருவில் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க 4-5 பேர் தான் நிற்கிறாங்க, வேறு யாரும் இல்லை. வருவாங்க, மாலை போட்டு போயிடுவாங்க, நிற்க கூட பார்க்க மாட்டாங்க. அப்போல்லாம் இல்லை, ஏதோ அவங்க வீட்டில் இறந்துட்டு போன மாதிரி கடைசி வரைக்கும் நின்று சுடுகாட்டு வரைக்கும் போயிட்டு வருவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. அது மாதிரி தான் இதுவும் அப்படி தான் ஆகிட்டாங்க. பாசம்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. கலிகாலம்லாம் அப்படி தான் குறையும். இப்போ கார் இந்த மாதிரி சீக்வன்ஸ் பண்ணும்போது என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள் பண்ணியிருக்கணும் சார்? இல்லை சார், யூஸ்வலாக வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாம் பண்ணும்போது என்னென்னா, பார் பற்ற வைப்போம். உள்ள ஒரு அரண் மாதிரி எங்களை சுற்றி ஒரு பார் பற்ற வச்சுக்குவோம். அந்த பார் வந்து எங்கே எத்தனை வாட்டி ட்விஸ்ட் ஆனாலும் சரி எங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. அந்த கார் வந்து பழைய கார் இல்லை? பழைய கார். எல்லாம் தான் இது இருக்குமே, இது பலூன்ன்றது இருக்குமே, ஏர் பேக். ஆமாம் ஆமாம். ஏர் பேக் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ஏர் பேக்கும் இல்லை, பழைய காருங்கிறனால ஏர் பேக் இல்லை. ஒரு ஏர் பேக்குனால் அது ஒரு பெரிய காஸ்ட்லி அமௌண்ட்டாக இருக்கும். சரி, அது வைக்கல. இந்த பழைய காரனை பற்ற வச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்போ நீங்கள் உங்களோட ஒருத்தர் காமிக்கும்போது சொன்னாங்க அது பற்ற வைக்கல அப்படின்னு. அவங்களும் கொஞ்சம் ஸ்டண்ட்டு தெரிஞ்சவர் போலுக்கு, உங்கள் மாதிரி வந்து ஆங்கர் தான் எடுத்து க்ரீன் ஷாட் காமிப்பாங்க, பாருங்கள் பற்ற வைக்கல அப்படின்னு. நானும் பார்த்தேன், பைப்பு குறுக்கல் நெருக்கில் இருக்கும், அது இல்லை. என்ன காரணம்னு எனக்கும் தெரியல. ஓகே. இப்போ அந்த பாதுகாப்பு அம்சம்னா பக்கத்தில் ஆம்புலன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரிலாம் அதெல்லாம் இருந்துச்சு. இதிலேயே கூட இருந்துருக்கு பாருங்க, இதிலே கூட ஆம்புலன்ஸ்லாம் இருக்குது. அது இருந்தால் உயிர் போன ஒரு ஆம்புலன்ஸ் என்ன பண்ணும், அது நம்ம தற்காப்புக்கு என்ன பண்ணோம். இல்லைன்னா சிஜி தான் சார், இன்னைக்கு வளர்ந்துருச்சு சார், இன்னைக்கு எங்கேயோ போயிட்டோம். அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஜீம் பூம்பா அப்படின்னா ஏதோ கண்ணாடியில் ஏதோ தெரியுமா. இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு இந்த நிமிஷம் நமக்கு தெரியும், இங்கே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ வந்து எல்லாமே வளர்ந்துருச்சு. நம்ம சிஜி ஒர்க்கு ஈஸியாக இருக்குது, முன்னாடி மாதிரி இல்லை. அப்போ இன்னைக்கு இல்லை, கேப்டன் விஜயகாந்த் சார் படத்தில் இப்போ நடிச்சிருக்காரு இல்லையா. ஆமாம். அப்போ ஏன் இதெல்லாம் கொண்டு வர முடியாது? அதே கொண்டு போய் கொண்டு வரலாம்ல. அது இனிமேல் வர்ற காலத்தில் எங்கள் ஸ்டண்ட் யூனியனில் அது முடிவு எடுப்பாங்க. ஏன்னா சிஜி பண்ணிக்கணும், அந்த மாதிரி ரிஸ்க் ஸ்டார்ட் அப்படின்னு முடிவு எடுப்பாங்க. இப்போ முன்ன பழைய படங்கள்லாம் ஸ்டண்ட்டுக்கு இந்த பங்களிப்பு, இப்போ வர படங்கள்ல ஸ்டண்ட்டுக்கு யூனியனில் இருக்க பங்களிப்பு என்ன, எவ்வளோ சார்? கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாகவே இருக்கு? யூனியன் பங்களிப்பா? ஆமாம், யூனியனில் ஸ்டண்ட் மாஸ்டரோட பங்களிப்பு இல்லை. யூனியன்லாம் வந்து சார் எப்பவுமே எங்களுக்காக உயிரை கொடுக்குறது சார். எல்லாம் ஸ்டண்ட் நடிகரும் சரி, எல்லாம் ஸ்டண்ட் மாஸ்டரும் சரி, ஒரு ஸ்டண்ட் நடிகர் ஒரு பிரச்சனைனா எல்லாருமே நிற்பாங்க. அது ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், குடும்பத்தில் எதனா இதாக இருக்கட்டும், எல்லாமே நிற்பாங்க. அதில் எந்த விதமான எங்களுக்குள்ள எந்த விதமான பாகுபாடு, எந்த வேறுபாடும் கிடையாது. ஆனால் நடிகர்கள் முன்னாடி வந்து விஜயகாந்த்லாம் வேட்டி கேட்டு முன்னாடி வந்து பாடி தூக்கிட்டு போவார். அது மாதிரி நெப்போலியன் சார் பண்ணுவார், எம்ஜிஆர் அவர்கள் பண்ணுவாங்க. இப்போ அது இல்லை, குறைஞ்சி போச்சு. ஏன் குறைஞ்சி போச்சுன்னு தெரியல. இல்லை அவங்கள தான் கேட்கணும். இல்லை எதுவும் போக மாட்டாங்களா, இல்லை நாளைக்கு அவங்களுக்கு எதனா ஒன்றுனா எல்லாரும் நாங்கள் போய் நிற்போம், எங்களுக்கு ஒன்றா வர மாட்டேங்கிறாங்க, அது ஏன்னு தெரியல. இப்போ விஜயகாந்த் சார் இருக்கப்போ இந்த ஸ்டண்ட் மாஸ்டருக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா முன்னாடி வந்து நிற்பாரு. முதலாவது தான் நிற்கும். சம்பவங்கள் அது மாதிரி நடந்திருக்கு. ரவின்னு ஒருத்தர் இறந்தார்ல, அவருக்கு நாளை உனது நாளுங்கிற படம் கேப்டனுக்கு 2 போட்டு பண்ணார். சம்மர் சால்ட் அடிக்கும்போது விழுந்து கழுத்து ஸ்பாட்டில் உடஞ்சி ஸ்பாட்டில் அவுட். அவர் வந்து நடந்து போகும்போது சம்மர் சால்ட் அடிப்பார். ரொம்ப சாதாரணமாக ஒர்க்கர், அவ்வளோ அழகான ஒர்க்கர். இறந்துட்டார். விஜயகாந்த் கதறி அழுதார். ஸ்பாட்லேயே அதிர்வு ஹாஸ்பிட்டலில் போய் எப்படியா காப்பாற்றுங்க, என்னன்னா பரவாயில்ல, ஃபாரின்ல இதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்லாம் சொன்னார். இறந்ததுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்கு அவ்வளோ உதவி பண்ணார். இன்னைக்கு அவர் இறக்குற வரைக்குமே அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணியிருந்தார். ஸோ அவர் எப்போதுமே வந்து ரொம்ப தயாளம் குணம் படைச்சவர். எத்தனை கோடி வச்சு வீட்டுக்குள்ளே வச்சு என்ன பண்ண போகிறோம்? நம்ம பேசுகிறோம்ல, ஏன் இன்னைக்கு எம்ஜிஆர் சாரை பேசுகிறோம், அவர் கொடுத்தாரு.
அவர் வந்து ஃபைட்டர்ஸ் கொண்டுனா முதல்ல வந்து அவங்களுக்கு முதல்ல அவர் கேட்குறது சொந்த வீடு இருக்கான்னு கேட்பார். இல்லை ஒன்றும் ஒரு வீடு வாங்கி கொடுத்துருவார். பசங்க என்ன படிக்கிறாங்க படிப்புள்ள அவர் எடுத்துக்குவார். பொம்பளை பிள்ளைங்கன்னா கல்யாண செலவு இல்லை எடுத்துக்குவார். நம்மலாம் கண்கூடாக பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இன்னும் இல்லை, இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. இப்போ ஸ்டன் மாஸ்டரில் சம்பளம் எவ்வளோ சார் இருக்குது? ஒரு நாள் சம்பளம்னா அந்த ஃபைட்டோட சீக்வன்ஸ் பொறுத்து சம்பளமா இல்லை? அதான் சீக்வன்ஸ் தான் சார். இப்போ ஃபைட்டுனா ஒரு 5000 இல்லைன்னா 6 சில்லற அது மாதிரி வந்திருக்கு 2 நாளைக்கு. ஓகே. ஒரு நாளைக்குனா 3-5 மாதிரி. இந்த மாதிரி கார் ஜம்பு இதெல்லாம் வந்து எங்கள் யூனியன் ரேட்டில் வந்து ஒரு கம்மி தான். நாங்கள் டிமாண்ட் பண்ணி வேணால் எதனா வாங்கிக்கலாம். இது மாதிரி கொடுங்க அது மாதிரி கொடுங்கன்னு கேட்கலாமே. யூனியன் ரேட்டில் வந்து கம்மி. ஏன்னா எல்லாத்த விட கஷ்டம் ஸ்டண்டு. எல்லாத்த விட கஷ்டம் உயிரை விடுறது தான். அது நாங்கள் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து சம்பளம் ரொம்ப ரொம்ப கம்மின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இருக்க சினிமா தொழில பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இப்போ ஸ்டன் மாஸ்டருக்கு எவ்வளோ மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்களா சார்? இப்போ விஜயகாந்த் சார், எம்ஜிஆர் சார்லாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அமிதாப் பச்சன்லாம் ஃபைட் மாஸ்டர் வந்தாக்க உட்கார மாட்டார். அமிதாப் பச்சன், கன்னட ராஜ்குமார்னே எல்லாமே அந்த மாதிரி தானே. இப்போ அது இல்லை அப்படிங்கிறது தான் நான். என்ன காரணமாக இருக்குது சார்? தெரியல. விஞ்ஞானம் வளர்ந்துச்சா இல்லை அறிவு வளர்ந்துச்சா தெரியல. யாருக்கு? அதாவது மாதா பிதா குரு சார். ஆமாம். அம்மா அப்பா கிட்ட பணிவாக இருக்கணும், அன்பா பாசமாக இருக்கணும், குரு கிட்ட பணிவாக இருக்கணும். இது வந்து இன்னைக்கு நம்ம எழுதலை. பதஞ்சலி முனிவர் ஏதோ ஒரு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதிட்டு போனார். அவருக்கு என்ன ஒன்றும் தெரியாமல் எழுதி வச்சாரு? குருங்கிறவர் என்ன சாதாரண நாளா? அது அம்மா அப்பா வந்து பிறக்கிற வரைக்கும் 5 வயசு வரைக்கும் அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த 5 வயசுக்கு மேலே கற்றுக் கொடுக்குற குரு. அது ஒரு படிப்பாக இருக்கட்டும், ஒரு சண்டை பயிற்சியாக இருக்கட்டும், எல்லாமே அது மாதிரி. இப்போ இன்னைக்கு நம்ம ஸ்டண்டில் இருக்கோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. எல்லாம் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ காரணம் யார்? எங்கள் ஸ்டண்ட் நடிகர்கள் தான். அவங்க தான். அவங்க வந்து ஒரு அடி அடித்தாக்க 10 டர்ன் அடிச்சு விடுறது எங்கள் ஸ்டண்ட் நடிகர்கள் தான். அப்போ அந்த இது யாருக்கு கொடுக்கணும் இல்லையா? அது கொடுக்கல. அந்த மாதிரி முன்னாடி மாதிரி மதிக்கவும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன்.